ஹலோ ஃப்ரான்ஸ், நாங்கள் தான் உங்கள் பிரதர்ஸ் கேமிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த லெஜண்ட் யூனிட். நம்ம த லெஜண்ட் மாற்றிக்கிட்டேன் ஆஸ் ப்ளஸ் லெஜண்ட் யூனிட். நம்ம இந்த கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எதுக்கு நான் போட்டுருக்கேன்னு பார்த்தா, நம்ம நார்மலாக ஒரு வீடியோ போடுவோம். இனி லைவ் வீடியோ நம்ம போடுவோம். நைட்டு நம்ம லைவ் போடுவோம், இல்லைன்னா இன்னொரு நார்மல் வீடியோ போடுவோம். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட தான் போடலான்னு ஒரு முடிவோடு இருக்கேன். அதனால் அது அப்படி போடுறேன். ஓகே, நம்ம இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம் குள்ள போகிறோம். இன்னைக்கு போட்டு நம்ம எல்லா மேட்சும் ஸ்டோரி கேம் மாதிரி இப்படியே போவோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஏதாவது ஈவெண்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை பார்த்துட்டு உங்களை காட்டிடுறேன். ஃபஸ்ட் என்ன வண்டி இருக்குது, நம்ம கார்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த காரு, அப்படியே ஒரு ரெட் கலர் இது ஒரு காரு, என்ன BMW. அப்புறம் செவர்லெட் ஏதோ ஒரு காரு, நிசான் இருக்குது. மொத்தம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்கிட்ட இருக்க காரு. வேறு நம்மள்கிட்ட கார்ஸே இல்லை. வேறு இங்கே ஒன்று இருக்கா. வேறு இது ஒரு காரு. இது நம்ம இன்னும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த கார்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்தால் தான் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இந்த கார்லாம் கிடைக்கும். அதனால் இப்போ இது இருக்கிறதுனால ஓகே, நம்ம இந்த காரை சூஸ் பண்ணிப்போம். எனக்கு மை ஃபேவரட் காரு தான். அது நம்ம மேட்ச்சுக்கு போகும்போது இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச்சுக்கு போகலாம். ப்ளே. ஓகே, ஃபுல் ஃபயரில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தெரிக்க விடுவோம். நான் ஏற்கனவே ஒரு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எது ரெண்டு நான் விட்டணும், அது ரெண்டு நம்ம தொடர்ச்சியாக விளாட போகிறோம். இப்போ நம்ம சாப்டர் 2ல் நம்ம விளாடுவோம். அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம கஷ்டமாக இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் நம்ம விளாட்னா இல்லை கேம் ஈஸியாக இருக்குது. நான் ஈஸியாக முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கஷ்டமான லெவலில் முடிப்பேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நம்மளுக்கு என்ன மிஷின் தந்துருக்கு பார்த்துருவோம். என்ன தந்துருக்கு. ஓகே, நம்ம இந்த காரை சூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் ஏதாவது மக்கள் வளையாத அவ்வளோ சீக்கிரத்தில். ஓகே, இதை நம்ம எடுப்போம். ப்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேட்சுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேட்சுக்குள்ளே போவோம். எனக்கு இந்த செல்லில் வச்சு ஒரு வாய்ப்பு எடுத்து ரெக்கார்டிங் பண்ணக்கு. அதை இப்படி வச்சுருக்கேன். நான் பேசி கேட்க நினைக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இது நம்ம ஜெயிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட நோக்கம் அதான் விஷயம் நினைக்கிறேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த லெவல். ஏன்னா பார்க்காம தெரியுது. ஒரு ரயில்வே ட்ராக்கில் தான் நம்மளுக்கு மேட்ச் இருக்குது. ட்ரெயின் வேறு வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பூசி முன்ன போயிடுவோம். அப்போ தான் அவங்க நம்மளை கிட்ட வரக்கூடாது. நம்ம கிட்ட வந்துட்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம். கறந்து போயிடும். நம்ம ஓட்டாக் பண்ணிட்டு வரும். நம்மளுக்கு வண்டி தெரிஞ்சு வரும். நம்மளுக்கு வண்டி அவசியக்கிட்ட ஹேண்டில் திரும்பாது. லைட்டாக திருப்பினா எங்கேயோ போய் அங்கே போய் செவுத்துல போய் அடிக்கும். நம்ம முடிச்ச அளவுக்கு நம்ம தான் முன்னே போயிட்டு நம்ம ஜெயிக்கலாம் நினைக்கும். இல்லை இல்லை ஜெயிச்சு. எஸ் எஸ், ஃபஸ்ட்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சு. செகண்ட் ரவுண்ட் நம்ம கூட நம்ம மிஷின் முடிச்சிருக்க மாட்டோம் இன்னைக்கு. இதில் வின் பண்ணி ரேஸில் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மிஷின் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதை செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு கேம் சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா கேம் நம்ம ரெக்கார்டிங் அடிக்க இல்லை கேம் சவுண்ட் இருக்கே, அதில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. கேம் கண்ட்ரோல், கேம் செட்டிங், சவுண்ட் டிஸ்பிளே. கொஞ்சம் சவுண்டை மட்டும் ஜெனரல் சவுண்டு தான் இன்னைக்கு. ஓகே, ஜெனரல் சவுண்டு ஒரு 50 லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். 50 வச்சா கரெக்டாக இருக்குது எனக்கு. 50 போதும். 50 40 இப்போ சிஸ்டத்தில் சவுண்ட் ரெக்கார்டிங் ஆகுது. அப்போ நம்ம அதை பெருசாக பெற கூட்டிக்கலாம். அது அதுக்கேற்ற மாதிரி. இதான் என்னோடய புதுசாக தானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு லெவல் போவோம். நெக்ஸ்ட்டு இது என்ன மிஷின் பார்த்துட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். சரி, பேக் என்ன முடிக்கணும்னா செவர்லெட் கேமர்லெட் வின் வித்து செவர்லெட். ஓ புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த செவர்லெட்டு இந்த காரை தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த மேட்ச்சை ஜெயிக்கலாம். வின் பண்ணாலே போதும். இந்த மிஷின் முடிஞ்சிடும். எதுக்கு நம்ம இந்த காருக்கு அப்கிரேட் பண்ணிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக இந்த லெவலில் வின் பண்ண முடியும். ஏன்னா இது வெறும் 170 ஸ்பீடு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்ஜின்ஸ் சப்போர்ட் பண்ணணும். அதனால் எல்லாத்துக்கும் லெவல் போடுவோம் இன்ஜின் சம்மந்தமாக. ஓகே, நம்ம ரேஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரேஸுக்கு போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துருக்கோம் இந்த மேட்ச் ஈஸியாக நம்ம வின் பண்ணலாம். இது அந்த காரை விட இது கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்லோ தான், பரவாயில்ல. நல்லா நம்மளுக்கு எந்த கார் கிடைச்சாலும் நம்ம ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜெயிச்சிடணும், விடக்கூடாது. கொஞ்சம் கூட முன்ன போட்டால் நம்மளை முந்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப பக்கத்தில் தான் ஃபினிஷிங் லைன் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம டக்குன்னு போய் முடிச்சிடணும், இல்லாட்டி நம்ம தோற்றுருவோம். அவ்வளோதான், நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிஞ்ச அளவு ஸ்பீடுன்னா இது பார்த்தா அது ஸ்பீடு. அவ்வளோதான், நம்ம ஜெயிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெற்றி ஃப்ரெண்ட்ஸ், வின் பண்ணிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஒரு கஸ்டமர் லெவல் தரணும்னு பார்த்தா ரொம்ப ஈஸியான லெவல் தரணும். இந்த கேமு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு நம்மளுக்கு ஒரு நியூ BMW கார் கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ். நியூ BMW கார் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. அன்லாக் கார் கொடுக்குமா இதுக்கு? அன்லாக் கார் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கார் தான் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் நம்ம மேட்சுக்கு போகிறது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி இருக்குன்னு. ரியல் தான் நம்மளால் எடுக்க முடியல. நம்ம கேம் ஜாச்சு நம்ம எடுத்து சந்தோஷப்படலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த காரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன 4 ரவுண்டு ஓகே முடிஞ்சு. 5வது ரவுண்டு என்ன மேட்ச்சு? எஸ்கேப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளை போலீஸ் நம்மளை சேஸ் பண்ணி வருவாங்க. நம்ம போலீஸை தாண்டி போய் ஜெயிக்க தான் இந்த மேட்ச்சு. சரி, நம்மளுக்கு இந்த கார் ஃபஸ்ட் இதான் இந்த கேமில் ஒரு கடுப்பு. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கார்லாம் நம்ம விலை கொடுத்து வாடினாலும் எப்படியோ கிடைக்குது, கார் கிடைக்கும். அதையே நம்ம சூஸ் பண்ணி விளையாடியதாக இருந்தால் இந்த கேமு சூப்பராக இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. நம்ம நல்லா தான் இருக்குது. இப்போ நான் அது இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கேன். இது நம்ம காரு வச்சு விளையாட வாய்ப்பே தரல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஆக்கர் காரில் தான். ஆக்கர் கார் விளையாண்ட கார் தான். இப்போ நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்த கார் நம்மளுக்கு விளையாட வரலையே ஃப்ரெண்ட்ஸ். சரி, குழப்பம் இல்லை. நம்ம இதாச்சும் விளையாடிடும். நம்ம ஆட்டோ என்ன நம்ம அவனுக்கு காட்டி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச்சு ஆடி காருன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முரட்டு தரமாக இருக்குது. வைசிட்டியை விட இந்த எப்படி தெரியுது, வைசிட்டியில் கூட கேஸ் தான் நான் போலீஸ் ஒர்க் வரேன். ஆனால் இது அதை விட இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வருவார், வந்துட்டே இருப்பாங்க. வைசிட்டி கஷ்டமாக இருக்கேன். இப்போ நம்ம இவரோட ஏமாற்ற போகிறோம். இப்படி ஏமாற்றிட்டு இப்படி போயிடணும். இது இந்த மேட்ச் என்ன ரூல்ஸ்னால், நம்ம ஜெயிச்சணும். இந்த டைம் முடியுதுன்னா நம்ம ஃபினிஷிங் லைனை தாண்டிடணும். எஸ்கேப் அங்கே செக் போஸ்ட் இருக்கா, நம்ம அது போலீஸை தாண்டி நம்ம அந்த இடத்த தப்பிச்சிடணும். அப்போ தான் நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். அப்புறம் இந்த டைமுக்குள்ள நம்மளால் போக முடியாது. நம்ம இந்த மேட்ச் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமை ஸ்லோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அதையும் தாண்டி போகிறத வின் பண்ண முடியும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, எவ்வளோ பெரிய நம்ம பெரிய கார், எவ்வளோ ரேஸில் பெரிய கார் வச்சுருந்தாலும், அவ்வளோ ஹை ஸ்பீடில் போகிற கார் வச்சுருந்தாலும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. போலீஸு எவ்வளோ சின்ன கார் வச்சுருந்தாலும் போலீஸை நம்ம ஓவர்டேக் பண்ணி போகணும். இதுதான் இந்த கேமு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த போலீஸில் எப்படி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டோம். நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த போலீஸ் தான் ஒரு பூஸ்டர் வந்துருக்கு. நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போலீஸ்காரன் நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம என்ன ஆட்டத்தை நான் காட்டி பிடிக்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம தான் போலீஸை கொல்லியது. பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் நான் போலீஸை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக வராட்டியா ஒரு கார் இந்த இதே காரை வச்சு நான் முடிச்சு காட்டினேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வெயிட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கார் போலீஸ்காரர்களுக்கு நம்ம மன்னிப்பே இல்லை. இன்னும் இந்த மேட்ச் போன மேட்ச்சை நான் ஸ்லோ பண்ணதுக்கு இந்த மேட்ச் அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாரும் நான் அடிக்க போகிறேன், உடைக்க போகிறேன் போலீஸ் வண்டியை. போ, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு டெய்லி மோத போலீஸ். நானே கோவத்தில் அடித்தா நின்று அடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் ஸ்லோ ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 360 கரங்கி போலீஸ் வண்டி அடிக்கலான்னு பார்த்தேன். அது எனக்கு 360 ஆப் ஆகிடுச்சு.
சொல்லக்கூடாது. இந்த பூஸ்ட்டு போடும்போது எவ்வளோ பெரிய போலீஸ் வண்டியாக இருந்தாலும் சல்லி ஆயிரம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த பூஸ்டோட பவர். அப்படி விட்டு இப்படி போகணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். என்ன தெரியும்? ஓ மை காட், ரொம்ப கடுப்பாக இருக்கும். நான் எப்படி அதை கேமை முடிச்சிடலாமல் இந்த லைவ் நான் இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண மாட்டேன் ப்ரோ. இந்த வீடியோவில் எப்படி அந்த லைவை இந்த மேட்ச்சை முடிச்சே ஆகும். நமக்கு என்ன ஃபியூல் இருக்குது, நம்ம விளையாடிட்டே இருக்கணும் அடுத்த மேட்ச். இந்த மேட்ச்சை எனக்கு எப்போவுமே இந்த ஒரு லெவலை முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அது இல்லை இந்த லெவலை முடிச்ச முடியாது, நான் அடுத்த லெவலில் போய் முடிக்கிறது அந்த பழக்கம் நமக்கு இல்லை. எப்படி ஆனாலும் இந்த லெவலை முடித்தாதான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மாதிரி இப்போ நம்ம முன்னாடி தாண்டி போயிடலாம். நான் லாஸ்ட் இந்த லெவலில் முடிச்ச அடையின்னு சொல்லி வரணும். இந்த ஸ்டார் அடி எடுத்தே ஆகணும். அப்போ எப்படியும் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும். அதனால இப்போவே முடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். அங்கே இனிமேல் எவருக்கு மன்னிப்பு இல்லை. அதோட கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கிளாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, முடிஞ்ச வசதியாக வெளியே போடு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேட்ச் நான் கண்டிப்பாக முடிக்கிறேன். இந்த மேட்ச்சை வேகம் இந்த வேகம் பார்த்தா இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிக்கல. எனக்கு 7ஆம் மாதிரி விஜய் வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதை பூஸ்டில் நம்ம இருக்கமே எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அடி விட வண்டி ஒரு ட்ரக்கில் அடித்தா ட்ரக்கோட நம்ம சுத்தமா. ஓகே, ரியாலிட்டின்னு பார்த்தா தான் நான் தான் உண்மை. நான் வேறு சார் விட்டுட்டேன் இந்த மேட்ச் முடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மேட்ச்சை முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை ரவுண்ட் ஆனாலும் நம்ம இந்த மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகிறோம். அது ஒரு மணிக்கு ஒரு நேரம் ஆனாலும் போட்டு தான் போகிறோம். இந்த போலீஸ் தான் வர ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுறாங்க. ரொம்ப வண்டி ஸ்லோ, நம்ம கஷ்டப்பட்டு எவ்வளோ ஸ்பீடு போனாலும் வண்டி ஸ்லோ ஆக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஸ்லோ பண்ணி வேலையாக இப்படியே போயிட்டு இந்த மாதிரி இங்கே போகும் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டாங்க. எவ்வளோ ட்ரக் இருக்குது. விடா இந்த மேட்ச் போட மாட்டேன். அவ்வளோ பிரச்சனை பக்கத்தில் வந்துட்டோம். 19 செகண்ட். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெட்டி. இது நம்ம தோல்வியை நம்மளை தோக்கத்து எவனா முடியாது. சொன்னதை செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம நியூ கார் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரமாக ஒரு நியூ கார் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியா BMW ஏதோ ஒரு கார் எடுத்தோம். இந்த மாதிரி அந்த கார் வச்சு விளாட போகிறோம். பார்க்கலாம் அது எப்படி இருக்குது. எனக்கு இந்த ஒரு புது கார் வச்சு விளாட ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த கார் தான் நினைக்கையும் பார்க்கலாம். இது என்ன ஃப்ரெண்ட்ஸு நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சப்ப கார் அது எவ்வளோ நேரம் ஃப்ரெண்ட்ஸ் விளாட முடியும். ஏதாச்சு புதுசாக கார் வந்தால் தானே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம விளாட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு. தார காரையை தந்துட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல, இதை வச்சு நம்ம மிஷினை முடிப்போம். இவர் சூறாவளியில் வருது. சூறாவளி தூக்கிட்டு போக மாதிரி தான் போகலாம். எத்தனை பேர் வச்சு 8 பேர் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸு. நம்மளை மாதிரி தான் எல்லாமே ஒரே கார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உழப்பாங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஒன்று தூக்கிட்டோம். இவன் ஒருத்தன் வழியாக வச்சு போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி இடித்தா ஒன்றி வச்சு மறைஞ்சி போடும். ஏன் நம்மளுக்கு இடத்துல ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இவன் நம்மளை வேலையை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது.
நம்பர் 3ல நம்ம நம்பர் 4ல போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஃபினிஷிங் லைனா வாய்ப்பு இல்லை. ஜெயிக்கவும் கோப்பையில் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சு இதை விட சீக்கிரமாக முடிய பார்ப்போம். நம்ம தான் கஷ்டமாக இருக்குது இந்த மேட்ச்சு. ஆமாம் 30 நிமிஷம் போலான்னு இருக்கீங்க. வெறும் 15 செகண்ட் தான், 15 நிமிஷம் தான். டக்கு இந்த லெவலில் முடிச்சு விளையாட்டு அசிங்கமாக இருக்கு. முடியல காரம் இல்லை, மொக்க காரம் தாரான ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னால் ஜெயிக்க முடியாது இந்த லெவலு. நம்ம எடுத்து அந்த ஆடிக்கல பிஎம்டோட கார் கிடச்சாவில நம்ம அதை சரி ட்ரை பண்ணலாம். சரி இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிடலாம். ஓகே நம்ம தான் நம்பர் போட்டு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்து போக முடியல இந்த மேட்ச். போக முடியாது நினைக்கி. நம்மளை ரொம்ப வாட்டி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அவ்வளோ அப்புறம் போயிட்டா பிஞ்ச ரேஸ் வாங்குறா அந்த மாதிரி தான் நம்மகிட்டே. நம்மள்கிட்ட ஒரு ரேஸ் காரத்தை நம்ம டாப் போடலாம் போகிறா. அப்புறம் இந்த டம்மி காரோட வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பம்பிள் டி காரனால தான் நான் அதை யூஸ் பண்ணி விளையாட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பாரு ஷார்ட் வேவ் 3 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு சின்ன ஒரு மிஷின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரே ரவுண்டாக போய் நம்ம ஷார்ட் வேவ் அந்த ரோஸ் கலரில் நம்ம பூஸ்ட் கொடுத்தா போகுதுல. அந்த ஷார்ட் வேவ் நம்ம 3 தடவை யூஸ் பண்ணணும். அதை மட்டும் நம்ம முடிச்ச வங்கி இந்த லெவல் நம்மளே கம்ப்ளீட் பண்ணலாம். இதே நம்ம வின் பண்ண அவசியமே இருக்காது. நம்ம இந்த ஷார்ட் வேவ் மட்டும் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக அதுக்கு அதை எப்படி வர வச்சு நமக்கு நல்லாவே தெரியும். முடிச்ச நம்ம ட்ரிக்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுதான் ட்ரிக்ட் நம்ம ஸ்கிட் அடி போயிடலாம். அதுதான் இது பாருங்க. இப்படி போயிட்டு இப்படி சேர்க்கலாம். இப்படி சேர்க்க நம்மளை பூஸ்ட் கிடச்சிட்டே இருக்கு. வேஸ்ட் பண்ணிட்டோங்க. இப்படி போட்டு நம்ம அதான் ரெண்டு அவ்வளோதான் முடிச்சு ஃபினிஷ் த மேட்ச். இந்த மேட்ச்சை நம்ம முடிச்சா இனி நம்ம தோப்பால் கவரை இல்லை. நம்ம இது மட்டும் முடிச்சா போதும். என் ஃபினிஷிங் இதை பாருங்கள் எப்படி பரவாயில்ல கரெக்டாக தான் இருந்தது. ஓகே நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 25 நிமிஷம் நம்ம லைவ் போடலான்னு இருக்கேன். 25ல் 20 இன்னும் ஒரு 2 மேட்ச் விளையாடி ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த லைவை என் பண்ணலான்னு இருக்கேன். லிமிட்டடாக இருக்காது. லிமிட்டடாக டெய்லி ஒரு 20 நிமிஷமோ 30 நிமிஷமோ அந்த மாதிரி லைவ் போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே நம்ம ரொம்ப லெந்தாக எடுத்தால் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதான் போக நம்ம நல்லா வீஸ் போகிறதா இருந்தால் நம்மளால் அதுக்கு மேலே போகலாம். லைவ் டெய்லி ஒரு டைம் லைவ் வருவோம். நைட்டு வருவோம், இல்லைன்னா மார்னிங் வருவோம். அந்த டைம் வருவோம் லைவ். இனி டுமாரோ நாங்கள் மார்னிங் வருவோம்னு நினைக்கிறேன் லைவ். அதில் பென்டென் கேம் நாங்கள் போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பென்டென் கேம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் அள்ளி போகலாம். ஏதோ நம்மளோட ஏதோ ஒரு கார்டு கிடச்சிருக்கு பார்ப்போம். இதை கார் தரணும்னா சரி இந்த காரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டை விளாடுவோம். விளாடிட்டு இதான் லாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் முடிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் லாஸ்ட் ரவுண்டு. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம பிரதர்ஸ் கேமிங். ஓகே டுடே மேட்ச்சில் ஃபைனல் கேம் வின் த ரேஸ். லாஸ்ட்டு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம இந்த மேட்ச் வின் பண்ணாலே போதும். அப்படி வின் பண்ணதோட நம்ம இந்த மேட்ச்சை முடிக்க போகிறோம். இருக்கமா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெராரி மாதிரி என்ன நம்ம காரில் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம இந்த மேட்ச் ஓகே தான் நினைக்கிறோம்.
அவ்வளோ எந்த புக்கே கிளம்பு. கட்டுப்பா இதுக்கு நான் யூஸ் செய்ய பண்ணாமல் உங்களுக்கு ஏன் வேஸ்ட்டாக போயிட்டு வரேன் யூஸ் பண்ணி அவரே என்ன முந்திட்டா வரேன் சே ஜெயிச்சுக்கணும் நம்பிக்கை இருக்கு இல்லை மேப்பு புதுசாக காட்டுங்க. ஜெயிக்க வாய்ப்பு இல்லை இது ரொம்ப ஸ்லோ இந்த காரம் இருக்கிற லாஸ்ட்டு என்ன கரம்பு. சரி ஓகே இந்த மேட்ச்சை முடிக்க விட மாட்டேன் உங்களுக்காக இன்னொரு நேரம் உண்டு. தோப்பேன் இந்த காரம் இருக்கும் அதோட கொஞ்சம் சிசி குண்ண காரம் இதை நம்ம எடுத்து இதை வச்சு நம்ம மேட்ச் முடிச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம தேவையில்லாமல் 360 டிகிரியில் கரெக்ட் செஞ்சுட்டு கரெக்டாக விடல அதாவது கரெக்டாக இருந்த பிரச்சனை அப்போ நம்ம தோப்பேன் இது நம்ம ஈஸியாக வின் பண்ணிடலாம். கமான் ஓகே ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இன்னும் ஃபஸ்ட்டு போடுங்க மேட்சை முடிச்சு போ என்ன தோற்று இதுராது அது மேலே அடி போட்டு நம்ம கீழே அடிப்போம் நாங்கள் கேட்டாது. இது ஒன்று இடையில புக்கா மாட்டாது யார் பிரச்சனை வண்டி இடையில விட்டுறது அந்த வண்டி நல்லா என்ன தோக்கடிச்சு பார்க்க வண்டி. ஏய் சின்ன ஒரு லாஸ்ட் மேட்ச் உண்டு சார் கட்டு பேர் ஜெயிக்கிறா யாரும் பார்த்துட்டு எனக்கு ஜெயிக்க முடியுது ரவுண்டு கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்தேன் இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஒரு சருக்கு அந்த இது பட்ட ஏறி காட்டி நான் தான் நம்பர் 1 இதான் லாஸ்ட் ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் ரவுண்டு நான் ஜெயிக்கிறேன்னு நான் என் பேரை மாற்றி சின்ன காப்பாற்ற மாட்டேன் காப்பாற்ற இதான் லாஸ்ட் ரவுண்ட் கமான் முடியும். நம்ம நினைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக இருக்காது ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேம். இப்போ கொஞ்சம் சிசி கூட வண்டியால் கொஞ்சம் ஈடு பிடிக்கும் எவ்வளோ மற்ற மாதிரி ஒன்றும் இல்லை. இதுக்காக நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கேன் நான் ரொம்ப கஷ்டம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன பார்த்துட்டு எஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டுடே இன்னைக்கான லைவ் நம்ம லைவில் இன்னைக்கான வீடியோ நம்மள அவ்வளோதான். கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்.